இப்போ சில பேருக்கு வந்து கேல்படன் எடுத்திருப்பாங்க, எடுத்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாந்தி வருது, சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன மேம் பண்ணலாம்? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேர் தெரியாமல் இதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. என்னால் பெயின் டாலரேட் பண்ண முடியல, பயமுறுத்துறாங்க, கல் இத்தனை இருக்குன்றாங்க, 8 mm 12 mm சொல்கிறாங்க. சைஸை பொறுத்தே பயந்துருவாங்க. ஸோ சைஸ் எதுவாக இருந்தாலும் அது நம்ம மெடிசின்ஸ் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது ஒரு 40 daysல நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். ஷியராக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம கால்பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸோ டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மெடிசின்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ மெடிசின்ஸ் எடுக்கும்போது இது பெஸ்ட்டு சொல்யூஷன் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் 2 டைப்ஸ் ஆஃப் கஷாயம் கொடுக்கும். ஸோ லிவர் டானிக்ஸ் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் எல்லாமே சேர்த்து 2 கஷாயம் கொடுப்போம். ஸ்பெஷலான ஒரு டயட் சார்ட்டும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த டயட் சார்ட் படி இந்த கஷாயம் மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்குது. ஸோ இதில் குரு மெடிசன் ஆட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லலாம். ஸோ குரு மெடிசன் தான் உயர்வான மருந்துகள். அதுவும் இந்த கஷாயத்தோடு நம்ம சேர்த்து எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு 2nd and 3rd மந்தில் திரும்பவும் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஒரு 15 daysலேயே பெயின் அண்ட் சிம்டம்ஸ் நமக்கு குறைஞ்சது நல்லா தெரியும். ஓகே. ஸோ சாப்பிட்டா வயிறு வலிக்குது, காலைல ஏன் சொல்லி வாந்தி வருது, ஒரு பிட்டர் டேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி லூஸ் மோஷனில் கான்ஸ்டிபேஷன், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு 2 weeksலேயே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது. ஸோ டயட் இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது கூட இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது சர்ஜரியே இல்லாமல் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.